டுடே நான் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி பேச போறேன். தட் வில் லிட்ரலி சேஞ்ச் எவ்ரி விமன்ஸ் லைஃப். என்னோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணிருக்கு, கண்டிப்பா உங்களோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணும். ஆஸ் அ விமனா நம்ம நிறைய விஷயத்தோட அட்டாச்சா இருப்போம், நிறைய விஷயத்தோட அப்சஸ்டாவே இருப்போம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேரிட் விமன் வந்து ஹஸ்பண்டோட ரொம்ப அட்டாச்சா இருக்குது, சில்ட்ரனோட ரொம்ப அட்டாச்சா இருக்குது. அட்டாச்சா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், பட் வந்து அது நம்மளோட பீஸையும் நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் வந்து அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பீப்புள் ஒப்பீனியன், அவங்களோட ரிலேஷன்ஷிப், இதுல எல்லாம் நீங்க வந்து அப்சஸ்டா அட்டாச்சா இருக்கும் போது அது உங்க மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணும். ஸோ லெட்ஸ் டாக் மோர் அபவுட் டிட்டாச்மெண்ட். So first one is detach from external validation. நம்ம as a woman-ஆவே நார்மலாவே நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருப்போம். நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ சரி, நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்தோ சரி, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து, ஃபேமிலி கிட்ட இருந்து, யார்கிட்டயாவது நமக்கு வேலிடேஷன் கிடைச்சிட்டே இருக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம as a நேச்சுரலாவே அப்படிதான் எவால்வ் ஆயிருக்கோம் ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, இந்த விஷயம் நீ எனக்கு பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஈவன் தோ உங்களுக்கு அந்த விஷயம் பண்றது அந்த அளவு பிடிக்கலனாலும் நீங்க வந்து செய்வீங்க. பிகாஸ் வந்து உங்களுக்கு அந்த வேலிடேஷன் வந்து கிடைக்குது, அது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து யாராவது வந்து உங்களுக்கு வந்து இப்பதான் தெரியும், இப்பதான் பாக்குறீங்க, இப்பதான் பேசுறீங்க அப்படின்னா, ஆனா அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலிடேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு அட்டாச் ஆயிடுவீங்க, அவங்க கூட ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடும். இது வந்து அட்டாச் ஆகுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வரல, பட் என்ன நீங்க அட்டாச் ஒருத்தவங்க கூட ஆகும்போது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து உங்க மூடியும், உங்க மைண்டு, உங்க பீஸ் எல்லாத்தையுமே வந்து அதுதான் டிசைட் பண்ணும். சோ இப்ப வந்து யாராவது உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே ஹாப்பி ஆயிடுவீங்க. பட் வந்து இது தப்பு கிடையாது, நீங்க ஹாப்பி ஆகுறது தப்பு கிடையாது. பட் நீங்க அந்த வேலிடேஷனோட அட்டாச் ஆகிருக்கீங்க. சோ இந்த மாதிரி நீங்க அட்டாச் ஆகிருக்கும் போது சுத்தி இருக்கவங்க யாரும் உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணாதப்போ உங்களுக்கே நீங்க வேலிடேஷன் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. நீங்க வந்து அடுத்தவங்க வேலிடேஷனுக்கு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்னோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாதான் என் டேவே வந்து ரொம்ப கம்ப்ளீட் ஆகும். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது சொன்னாதான் எனக்கு வந்து இன்னைக்கு டேவே சாட்டிஸ்ஃபை ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ட்ரெஸ்ஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் ரொம்ப ஹாப்பி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹாப்பினஸ் வந்து மத்தவங்க கிட்ட கொடுக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட கொடுக்கும் போது கண்டிப்பா நான் சொல்றேன், பீப்புள் ஆல்வேஸ் கிவ்ஸ் டிசப்பாயின்மெண்ட். சோ ஆல்வேஸ் உங்க ஹாப்பினஸ் உங்ககிட்ட இருந்து வரணும். நீங்க வந்து உங்களுக்கு யாருமே சொல்லலனாலோ, உங்க ட்ரெஸ்ஸை யாரும் காம்ப்ளிமெண்ட் பண்ணலனாலோ, உங்க ஃபுட்டை யாரும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லனாலோ, இல்ல வந்து நீங்க பேசுறது நல்லா இருக்கு சொன்னாலும், உங்களை எந்த அப்ரிஷியேட் பண்ணலனாலும், உங்க என்ன வேலிடேட் பண்ணலனாலும், உங்களுக்கு நீங்க கொடுக்குற வேலிடேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த வேலிடேஷன் படி உங்களோட மூட் அண்ட் உங்களோட ஹாப்பினஸ் இருக்கணுமே தவிர்த்து மத்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்ல டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் வேலிடேஷனை எக்ஸ்பெக்ட் பண்றது நிறுத்துங்க. உங்களுக்கு நீங்களே வேலிடேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் நல்லா சமைச்சிருக்கப்பா, இன்னைக்கு நான் இவ்வளவு அழகா இருக்கேன், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களே வேலிடேட் பண்ணிக்க பழகுங்க. அண்ட் அந்த வேலிடேஷன்ல ஹாப்பினஸ் தேடுங்க. நீங்க உங்களை வேலிடேட் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்க செல்ஃப் வொர்த் உங்களுக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்க வேலிடேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. செகண்ட் ஒன் இஸ் டிட்டாச் ஃப்ரம் அவுட்கம். நம்மள நிறைய பேர் வந்து நான் இவங்க கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், நான் இந்த ஜாப் கிடைச்சாதான் நான் வந்து ஹாப்பியா இருப்பேன், நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணாதான் ஸ்டேபிளா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு அவுட்கம் கூட அட்டாச் ஆயிருப்போம். எப்பயுமே வந்து ஒரு அவுட்கம் அண்ட் ரிசல்ட் கூட அட்டாச் ஆகாதீங்க. அதுக்கு நீங்க போடுற எஃபர்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லா போடுறேன்னா, நான் என் எஃபர்ட்டை ஃபுல்லா போடுறேன்னா, நான் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஆனஸ்டா இருக்கேன்னா, நான் வந்து கரெக்டான லைன்ல போயிட்டு இருக்கேனா, நான் அலைன்டா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் கேட்கோங்க. எனக்கு இது நடக்குமா, எனக்கு இப்படி ஆகுமா, எனக்கு இது கிடைக்குமா, இது கண்டிப்பா கல்யாணத்துல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா யோசிக்கிறத விட்டுட்டு உங்க ஆக்ஷன்ஸ் கரெக்டா இருந்தா கண்டிப்பா அவுட்கம் கரெக்டா தான் இருக்க போகுது. சோ ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஆக்ஷன்ஸ். நீங்க ஆக்ஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம அவுட்கம் அண்ட் ரிசல்ட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஆங்ஸைட்டி தான் குடிக்கும். ஆங்ஸைட்டி மட்டும் இல்லாம தேவையில்லாம நெகட்டிவா ஓவர் திங்க் பண்ண வைக்கும். இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திப்பீங்க. சோ அட் தி எண்ட் என்ன நடக்கும், என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது மேல டெஸ்பரேட்டா இல்லாம லெட் இட் கோ. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த நீங்க லெட் கோ பண்ணாதான் அது உங்க கிட்டக்க வரும் அண்ட் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கும். So remember, you need to detach from your outcome to get what you want. தேர்ட் ஒன் இஸ் டிட்டாச் ஃப்ரம் பீப்புள் ஒப்பீனியன். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம கேரக்டரை தப்பா எடுத்துப்பாங்களோ, நம்மள தப்பா எடுத்துப்பாங்களோ, நம்ம சொன்னதை தப்பா எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து கான்ஸ்டன்டா வந்து மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றது, மத்தவங்க பீப்புளோட ஒப்பீனியனை பத்தி மட்டுமே கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே ஒருத்தவங்க ஒன்னொன்னுதான் நினைப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கிறது அவங்களுக்கு தப்பா இருக்கும், அவங்களுக்கு தப்பா இருக்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஒருத்தவங்க வளர்ந்த சூழ்நிலை ஒரு மாதிரி வேற வேற வித்தியாசப்படும். சோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே வித்தியாசப்படும். அதனால நீங்க எப்பயுமே மத்தவங்க பீப்புளோட ஒப்பீனியன் கூட அட்டாச் ஆகி இருந்தீங்க, அவங்களுக்காக பயந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க லைஃப் உங்களால ஹாப்பியா வாழவே முடியாது. இப்போ நீங்க சாஃப்டா பேசுறீங்க அப்படின்னா சில பேர் வந்து உங்களோட வீக்னஸ் அதுன்னு நினைக்கலாம். இல்ல நீங்க மனசுல பட்டதை நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்லுவீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரூடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம்.
இந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு தடவை எல்லாமே எல்லார பத்தியும் ஏதாவது நினைச்சிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லார் மேலயும் ஒரு ஒப்பீனியன் இருந்துட்டே தான் இருக்கும். ஈவன் தோ யூ டிட் எவ்ரிதிங் பெர்ஃபெக்ட் அண்ட் நீங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருந்தாலுமே சரி, பீப்புள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நீங்க அந்த ஒப்பீனியனை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க லைஃப் ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். பிகாஸ் பீப்புள் ஒப்பீனியன் என்னைக்குமே மாறாது. அண்ட் ஆல்சோ பீப்புள் இன்னைக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க, நான் இதை இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு அதை அவங்களே மறந்துடுவாங்க. இல்லைன்னா அவங்க கன்வீனியன்ஸ் ஏத்துக்க மாதிரி மாத்திப்பாங்க. நானா இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயே திருப்பி கேட்பாங்க. ஸோ ஆல்வேஸ் டோன்ட் கேர் அபவுட் பீப்புள் ஒப்பீனியன். ஸ்ட்ராங்கான பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ நீங்களும் உங்க வாழ்க்கையை பத்தி யோசிங்க, பீப்புளோட ஒப்பீனியனை பத்தி கேர் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Fourth and last one is detach from emotional impulses. Most of the women நம்ம என்ன பண்ணுவோம்னா, எமோஷனலா ஏதாவது ட்ரிகர் ஆகி இல்ல இம்பல்ஸ் ஆகி நம்ம ஓவரா டெக்ஸ்ட் பண்ணுவோம், லைக் பெரிய பெரிய பேராகிராஃபா அனுப்புவோம். இல்ல நம்ம மேல தப்பே இல்லைனாலும் நம்ம டக்குன்னு சாரி சொல்லுவோம், ஏன்னா நம்மள ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இல்ல நம்மளுக்கு ஏதாவது கஷ்டமாயிடுச்சு சொல்லிட்டீங்கன்னா அது அழுதுகிட்டே ரொம்ப எமோஷனலா ட்ரிகர் ஆகி ஒரு விஷயத்த உடனே அதை பர்ஸ்ட் அவுட் பண்றோம். இந்த மாதிரி எமோஷனலா இம்பல்ஸ் ஆகி சில விஷயங்கள் நம்ம பண்றது ஈவன் நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கே சில நேரத்துல அனாயிங்கா இருக்கும். நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எமோஷனலா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1 hour பிரேக் கொடுங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப யாராவது உங்களை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு இப்ப கோவமா போய் அதை அவங்க கிட்ட சொல்லணும் ஆர் சண்டை போடணும் அப்படின்னு தோணுதுன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 hour. 1 hour மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கே அந்த கோவம் போகும். ஏன்னா கோவத்தினால நம்ம பண்ணா தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கே அது வரும். சோ 1 hour மட்டும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது பண்ணணும்னா அதை பண்ணுங்க, இல்ல அழுகணும்னு நினைச்சீங்கன்னா அழுங்க, இல்ல வேற ஏதாவது விஷயம் பண்ணணும். இல்ல நான் சிம்பிளா ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா, நான் படுத்து தூங்கிடுவேன். 1 hour நான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் எழுந்து நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ப்ராசஸ் பண்றேன், அந்த விஷயம் என்ன நடந்தது, யார் மேல தப்பு, இல்ல நான் எப்படி அதை கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கே ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, நம்ம இதை இப்படி கொண்டு போலாம், இதை இப்படி சொல்லலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே சில விஷயங்கள் தோணும். அண்ட் நீங்களும் அந்த விஷயத்தை கரெக்டான வேலை அப்ரோச் பண்ணுவீங்க. நீங்க நினைக்கலாம் டிட்டாச்சா இருந்தா அது ரூடா இருக்க மாதிரி இருக்கும்ட்டு, பட் அது உண்மை கிடையாது. நீங்க டிட்டாச்சா எல்லா விஷயத்துல இருந்து இருக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு காம்னஸ் கிடைக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட பவர் உங்க கையில இருக்கும். மத்தவங்க ஒப்பீனியனோ மத்தவங்க வேலிடேஷனோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. நான் சொன்ன எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம டிட்டாச்சா இருக்கும் போது எல்லாமே நம்ம டீப்பா ஃபீல் பண்ணுவோம், பட் எமோஷனலா டிசிஷன் எடுக்க மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் லவ் கொடுப்போம், பட் அவங்க திருப்பி லவ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோம். நம்ம எல்லாரையும் கேர் பண்ணுவோம், பட் அதனால நம்மளே நம்ம தொலைச்சிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே அந்த கொஸ்டின் வரா மாதிரி இருக்க மாட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லேடிஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஸ்ருதி. பை பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.